ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தான் லோகேஷ். போன வாட்டி உங்களுக்கு பெயிண்ட்டையும் விண்டோஸ் மூவி மேக்கரையும் வச்சு எப்படி அனிமேஷன் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த வாட்டி உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு சாஃப்ட்வேர் பற்றி சொல்லலான்னு இருக்கேன். அதுதான் டூன் பூம் ஸ்டுடியோ. இந்த டூன் பூம் ஸ்டுடியோ வச்சு நம்ம அனிமேஷன்ஸை ஈஸியாக பண்ணலாம். இந்த டூன் பூம் ஸ்டுடியோ வந்து ஒரு ஃபேமஸான சாஃப்ட்வேர். இதை வச்சு டிஸ்னி நிறைய படம் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு லைன் கிங்குன்ற படத்தை கூட இந்த சாஃப்ட்வேர் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ டவுன்லோடு இல்லை, அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ணணும். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பைரசி சைட்ஸில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக. ஓகே, இந்த சாஃப்ட்வேர் பற்றி இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண பிறகு எப்படி கற்றுக்கிறதுன்றதை பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்கள், இந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் டூன் பூம் ஸ்டுடியோ. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இப்படி தான் ஒரு பேஜ் வரும். இப்போ நீங்கள் உங்கள் அனிமேஷன் பேரை சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு கார் அனிமேஷன் பண்ண போகிறேன், அதனால் காருன்னு சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். இந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் டூன் பூம் ஐக்கான். நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இதுதான் டூன் பூம் ஸ்டுடியோ. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இப்படி தான் ஒரு பேஜ் வரும். இப்போ நீங்கள் உங்கள் அனிமேஷன் பேரை சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு கார் அனிமேஷன். ஓகே, இதுதான் டூன் பூம் ஸ்டுடியோவோட பேனல் டூல்ஸ் எல்லாமே. ஓகே, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரீனில் தான் நம்ம ட்ராயிங் அனிமேஷன் எல்லாமே பண்ணுவோம். இதுவும் இங்கே இருக்கிறதுலாம் சைடில் இருக்க டூல்ஸ். இந்த டூல்ஸும் பெயிண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான், ஆனால் இதில் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஓகே, நீங்கள் கலர் சூஸ் பண்ணணுன்னா இங்கே கலர் பேலட்டுன்னு ஒன்று இருக்கும். விண்டோஸில் போய் கலர் பேலட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கலர் பேலட் வந்துடும். இந்த கலர் பேலட் மூலமா நீங்கள் எந்த கலர் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், ஆனால் இதில் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஓகே, நீங்கள் இதோ எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் எந்த கலர் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ப்ரஷ். இது மூலிமா தான் நீங்கள் வரையணும். இந்த பென் நீங்கள் ட்ராயிங் வரையும் போது இந்த வியூவில் வரைஞ்சால் உங்களுக்கு அவ்வளோ இதுவாக தெரியாது, சின்னதாக தெரியுது. ஸோ நீங்கள் ட்ராயிங் வியூவை பெரிய வியூவாக ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் ஒர்க் ஸ்பேஸ் நீங்கள் என்ன இருக்க பாருங்க, இதில் செகண்ட் ஆப்ஷன் ட்ராயிங்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் பெருசாகிடும். வரையத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுதான் ப்ரஷ். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இதை வச்சு தான் நம்ம வரையணும். ஓகே, இந்த இந்த ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து இங்கே நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சைஸ் அதிகமாக வச்சுக்கிறேன். ப்ரஷ்ஷோட சைஸ் பெருசாகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் இதை சின்னதாக்கிடுறேன். பாருங்கள், சின்னதாகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம எரேசர் கூட இதே மாதிரி தான். இதுவும் இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் எரேசர் பார்த்திங்கன்னா இது ஏன் இப்போ இது வந்து சின்னதாக இருக்குது எரேசர் சைஸ். ஸோ நம்ம பெருசாக்கணும்னா அதே மாதிரி தான் இங்கேயும் பெருசாக்கிட்டு நம்ம அழைக்கலாம். அதே மாதிரி சின்னதாக்கிட்டும் அழைக்கலாம். பார்த்திங்கன்னா இது ஏன் இப்போ இது வந்து சின்னதாக இருக்குது எரேசர் சைஸ். ஸோ நம்ம பெருசாக்கணும்னா அதே மாதிரி தான் இங்கேயும் பெருசாக்கிட்டு நம்ம அழைக்கலாம். அதே மாதிரி சின்னதாக்கிட்டும் அழைக்கலாம். ஓகே, இது வந்து ஜூம் டூல். இது மூலிமா நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜூமை மைனஸ் பண்ணோன்னா அதில் போய் ஜூமை மைனஸ் பண்ணோன்னா சிம்பிளாக வந்து நீங்கள் இந்த பட்டன் அமுத்தினா போதும், பழையபடியாக உங்களுக்கு நார்மல் வியூ வந்துடும். ஓகே, இப்போது அடுத்தது ஃபில் ஆப்ஷன். இந்த ஃபில் ஆப்ஷன் எப்படின்னா பெயிண்டில் வர மாதிரி தான். நான் இப்போ ஒரு ஃபில் பண்ணுறேன். இந்த ரவுண்டுக்குள்ளே ஒரு கலரை நான் ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் பெயிண்ட் அப்படின்றதுல இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ரெட் கலர் சூஸ் பண்ணி எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை பாருங்கள், ஃபில் ஆகிடுச்சு. இதில் அட்வான்ஸான ஒரு விஷயம் என்னென்னா, பெயிண்டில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது எல்லாம் க்ளோஸாக இருக்கணும். இப்போ இந்த ரவுண்டில் எந்த ஓட்டையும் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த ஏதாவது ஓட்டை இருந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபில் ஆகாது. ஆனால் டூன் பூமில் அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். பாருங்கள், ரப்பர் வச்சு இந்த இடத்துல நான் ஒரு சின்ன கேப் போடுறேன். இப்போ பாருங்கள், பெயிண்டில் ஃபில் பண்ணோன்னா ஃபில் ஆகாது. ஆனால் இங்கே பாருங்கள், இதுதான் இதில் இருக்க அட்வான்ஸ் ஆப்ஷன். உங்களுக்கு டைம் நிறைய ஃபில் ஆகிடுச்சு. இதுதான் இதில் இருக்க அட்வான்ஸ் ஆப்ஷன். உங்களுக்கு டைம் நிறைய சேவ் ஆகும் இதை வச்சு. ஓகே, நம்ம இப்போது
இதை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு அனிமேஷன் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு கார் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த காரை வந்து அனிமேஷன் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ராயிங் மோடில் இருக்கீங்க. இது ஸ்க்ரீன் பேஸாக இருக்குல்ல, இது ட்ராயிங் மோட். இப்போ நீங்கள் அனிமேஷன் பண்ணணுன்னா வேறு மோடுக்கு போகணும். அது என்ன மோடுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒர்க் ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா 4th ஆப்ஷன் சீன் பிளானிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த வியூ வந்துடுச்சு. இப்போ இந்த வியூவில் தான் நம்ம அனிமேஷன் பண்ண போகிறோம். அனிமேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரேம்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். ஃப்ரேம்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறதுனா, ஃப்ரேம்ஸ் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் இருந்தால் தான் உங்களால் அனிமேஷனே பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்மகிட்ட ஒரே ஒரு ஃப்ரேம் தான் இருக்குது. இதை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், எக்ஸ்டெண்ட் எக்ஸ்ப்ளோஷன் இருக்கா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரும். இதில் நான் இப்போ 100 ஃப்ரேம்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். சும்மா நீங்கள் எத்தனை ஃப்ரேம்ஸ் வேணால் செலக்ட் பண்ணலாம், 1000 ஃப்ரேம்ஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃப்ரேம்ஸில் தான் நம்ம அனிமேஷனை பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இந்த காரை நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அனிமேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கிளிக் பண்ணிக்கோங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, இப்போது இதுதான் கேமரா. இந்த ரெக்டாங்கிள் லைன்ஸ் இருக்குல்ல, இதுதான் கேமரா. இந்த கேமராக்குள்ளே நடக்கிறது தான் உங்களுக்கு வீடியோ ஃபைலாக நீங்கள் சேவ் பண்ணும்போது அவுட்புட்டாக வரும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு இப்போது காரை வந்து இங்கே வச்சிட்றேன். இங்கே வச்சுட்டேன் காரை. இப்போது கீ ஃப்ரேம் இங்கே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போது கீ ஃப்ரேம்ன்றது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுன்னு அர்த்தம். ஓகே, இந்த பாயிண்ட் இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. இப்போது நான் காரை வந்து இவ்வளோ நான் இப்போது உங்களோட பாயிண்ட் இந்த ரெட் கலர் பாயிண்ட் இருக்குல்ல, இதை 40th ஃப்ரேமுக்கு வச்சுக்கோங்க. நான் 40th ஃப்ரேமில் தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இதை வந்து நான் அப்படியே என்ன பண்ணுங்கள், இங்கே கொண்டு வாங்க, லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. ஓகே, இப்போது கார் மூவ் ஆகிடுச்சு இங்கே. இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணுன்னா பாயிண்டரை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க, ப்ளே பண்ணி பாருங்கள். இங்கே மேலே ப்ளே ஆப்ஷன் இருக்குல்ல, இதை ப்ளே பண்ணுங்கள். பார்த்தீங்களா, கார் மூவ் ஆகிடுச்சு. ஓகே, இதை வச்சு இப்போ இந்த கார் ரொட்டேட் கூட பண்ண முடியல, அதாவது காரை சுத்த கூட வைக்க முடியலாம். இது பாருங்கள், அதுக்கு கார் இந்த இடத்துல வரும்போது கார் வந்து அப்படியே க்ராஸாக வீலிங் பண்ணுற மாதிரி போகும். ஓகே, இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த ஃப்ரேம் பாயிண்டர் வச்சுக்கோங்க. அதில் இந்த ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இங்கே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஓகே, உங்கள் பாயிண்டரை வந்து இங்கே வச்சுக்கோங்க, 40th ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் இந்த ஆப்ஷன் ரொட்டேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறீங்களா. இப்போ ரொட்டேட் அப்படியே திருப்புங்க, கார் பாருங்கள் இப்போ க்ராஸ் ஆகிடுச்சு. இப்போ அனிமேஷன் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க பாயிண்டரை, இங்கே மேலே ப்ளே பண்ணுங்களா, ப்ளே பண்ணுங்கள். பாருங்க, கார் வீலிங் பண்ணிக்கிட்டே போகுது. ஓகே, இதுதான் பேசிக்கான அனிமேஷன். ஸோ இதை நான் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்காக தான் சொல்லித்தரேன். உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ் நிறையா சொல்லித்தரேன். உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு அனிமேஷன் பண்ணியிருக்கேன் டூன் பூமில் வச்சு. அந்த வீடியோ ஃபைலை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது ஒரு டாக் அனிமேஷன். இதை நான் டூன் பூம் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். இந்த டாக் அனிமேஷன் தான் நான் பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கா. இது வந்து ஷேடோ. இங்கே தான் டாக் போகுது, இதுதான் டாக். இந்த அனிமேஷன் நான் டூன் பூம் வச்சு தான் பண்ணேன். இது ஒரு சாம்பிள் அனிமேஷன். இந்த மாதிரி நிறைய அனிமேஷன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு அனிமேஷன் கூட உங்களுக்கு காமிக்கலாம்னு ஆசைப்பட்றேன். இது பாருங்கள், இந்த கார் அனிமேஷன் கூட நான் டூன் பூம் வச்சு தான் பண்ணேன். இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம்
பேக்ரவுண்ட்லாம் எப்படி பண்ணுறது, இந்த கார் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் போக போக உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பாருங்க, இந்த கார் வீல்ஸ் சுற்றுறது இதெல்லாம் எப்படின்னு நான் உங்களுக்கு போக போக சொல்லித்தரேன். ஓகே, இந்த மாதிரி நிறைய டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்காக ஓகே, டூன் பூம் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ட்ராயிங்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ட்ராயிங்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே அனிமேஷன்ஸ் ஈஸியாக பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அடுத்தடுத்த டுட்டோரியல் பண்ணோன்னா உங்களோட ஃபீட்பேக் எனக்கு தேவை. அதுக்கு நீங்கள் என் வீடியோ லைக் பண்ணலாம், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, யூடியூப் கீழே அந்த ஆப்ஷன்லாம் அதுதான் சப்ஸ்கிரைப் ஆப்ஷன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் உங்களுக்கு நிறைய வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். ஓகே, கமெண்ட் கூட பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த டுட்டோரியலில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.